அதோ அங்க இருக்கு. நான் தயாராகிருக்கேன். சிக்னல் கொடுங்க. போங்க. நான் புடிச்சிட்டேன். அதை புடிச்சிட்டேன். உறுதிப்படுத்தியாச்சு. அதோட காதுல ரிப்பன் இருக்கு. அப்படின்னா வேலையை முடிச்சாச்சு. இதை விட ஒரு நல்ல மிஷன் கிடைக்கலையா? ஒரு ஆபத்தான மிஷன். கடல் அலைகளை நோக்கி போக போறோம். தப்பிச்சு ஒண்ணு நினைச்ச பூனையை நாம தான் மாட்டி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் 7 செய்யறதுக்கு இங்க ஏகப்பட்ட வேலைகள் மிச்சம் இருக்கு. எனக்கு ஒரு உண்மையான மிஷனுக்கு போய் ஆகணும். அவன் சொல்றதும் சரிதான். ஆனா இவனால பிரச்சனை தான். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நீ ஒரு அனுபவம் இல்லாத கெனின். அதனாலதான் உனக்கு டி லெவல்ல உள்ள வேலைகளை கொடுத்திருக்கோம். நேத்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? சைலன்ஸ். ஓ, சி ரேங்க்ல உள்ள வேலையை நான் உனக்கு கொடுக்கறேன். நிஜமாவா? என் பேரு டாசுனா. நான் ஒரு மாஸ்டர் பிரிட்ஜ் பில்டர். நான் என் ஊருக்கு திரும்ப போனோம். நீ எல்லாம் நிஞ்சான்னு சொன்ன அதை நான் அப்படியே நம்பிடுவேனா என்ன? யார பார்த்து சின்ன பையன் முட்டாள்னு சொல்றீங்க? டிராவல்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இந்த பொடி பையனை நம்பியா என் உயிரை பணையம் வச்சு நான் போகணும். வருங்காலத்துல நான் ஹோக்காகே ஆனதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு வணக்கம் வைப்பீங்க. என் பேரு நாருட்டோ உசுமாகி. ஹோக்காகேங்கிற ஒரு சக்தி வாய்ந்த புத்திசாலி. நீ அறிவே இல்லாத ஒரு முட்டாள். இப்படி பேசுறதுக்கு நான் உங்களை சும்மா விட ஏற்கனவே மாட்டேன். சொல்லிட்டேன். நீ வந்திருக்கிறவரை பாதுகாக்கணும். அவர் கதையை முடிக்க கூடாது. இவங்க எல்லாரும் தான் தலைவர்கள். ஆயிரக்கணக்கான நிஞ்சாஸ்க்கு இவங்க எல்லாரும் தான் தலைவர்களா இருந்திருக்காங்க. லார்ட் ஹோக்காகே ரொம்ப முக்கியமானவர். இந்த வயசானவர் என்ன அவ்வளவு முக்கியமானவரா? என்ன? ககாஷி சென்சே. ககாஷி சென்சே அவர் உயிரோட தான் இருக்காரு. நல்லாதான் இருக்காரா? இவங்க யாரு கொல்ல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன சொல்ல வர? உங்களை தேடி நிஞ்சாஸ் வருவாங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுவும் உங்களை கொல்றதுக்கு. பெரியவரே, இந்த மிஷனை வெற்றிகரமா முடிக்க இதே குனாய் நைஃபை பயன்படுத்தி உங்களை பாதுகாக்கிறேன். கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது. இதுக்கு மேல உன்னோட உடம்புல இருந்து ரத்தம் போனா நீ இறந்துருவ. என்ன கேட்டனா அடிப்பட்ட இடத்துக்கு நீ சீக்கிரமா மருந்து போறதா நல்லது. அதுவும் சரிதான். என் கனவு நிறைவாகாம என்னுடைய உயிர் போறதுல எனக்கு விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. எதுக்காக அந்த காயத்தை உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சென்சை, எனக்கு ஒன்னும் ஆயிடாதுல்ல, உண்மையை சொல்லுங்க. ஆமா, நீ நல்லாதான் இருக்க. சில பேர் உங்களை துரத்திட்டு வராங்களே, அவங்க எதுக்காக வராங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தாங்க நீங்க சொல்ல மறுத்துட்டீங்கன்னா நாம போன இடத்துக்கு போனதோ உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை நாங்க நிறுத்திட்டு கிளம்பிடுவோம். The assassin of the mist. இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன், போக்குவரத்துகளை கட்டுப்படுத்துற காட்டோ. காட்டோவா? அவர் அந்த பிசினஸோட தலைவராச்சே. அவரை எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவன் எங்க ஊருக்கு வந்து நாங்க வச்சிருந்த கடல் வழி போக்குவரத்தை மொத்தமா அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவன் பயப்படுற ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பிரிட்ஜ். நான் தான் அந்த பிரிட்ஜோட பில்டர். எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பிரிட்ஜ கட்டுறது நீங்கன்றதுனால அவங்க வழியில குறுக்க நிக்கிறதும் நீங்க தான். அப்புறம் எதுக்காக நீங்க எங்க கிட்ட இருந்து அதை மறைச்சிங்க? ஏன்னா நான் இருக்கிற நாடு மற்ற நாடுகளை விட ரொம்ப சின்ன நாடு. நீங்க ஒரு வேளை உங்க வேலையை முடிச்சுக்கணும்னு முடிவெடுத்தா அப்புறம் அந்த இடத்துக்கு பிரிட்ஜே வராது. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன என்னோட பாசமான பேரை நான் வரலன்னு அழுதுகிட்டு இருப்பான். தாத்தா வேணும் அழுவா. அப்படின்னா எங்களுக்கும் வேற வழியே கிடையாது. உங்களை நாங்க பாதுகாத்து தான் ஆகணும். ஜெயிச்சிட்டேன். அவங்க அடுத்து அனுப்ப போறது நிஞ்சா சுனேனா இருக்க போறதில்ல. கண்டிப்பா ஜோனினா தான் இருக்க போகுது. அவங்க கண்டிப்பா ரொம்ப ஆபத்தானவங்களா இருக்க போறாங்க. இந்த தடவை சாஸ்கே மட்டும் நல்ல பேர் வாங்குறத நான் ஒத்துக்க மாட்டேன். அங்க யாரும் இருக்காங்க. பாவம் சின்ன எலி, அவ்வளவுதான். எலியா? சும்மா நடிக்காத. நீ எதுக்கு பண்றன்னு நல்லாவே தெரியுது. அதோ அங்க இருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு நருட்டோ. நருட்டோ, நீ என்ன பண்ணிருக்க பாரு. அது ஒரு முயலா? முயல் குட்டி, என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எவனை கொன்னுட்டு எவனை வருத்தப்படுறான்? இதுக்கு முன்னாடி வந்தவங்களால என் வேலையை முடிக்க முடியலன்னு புரியுது. ஜாக்கிரதை.
என் திறமைய காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அசத்தி ஆகணும். அது சரி, வந்திருக்கிறது ஜாபுசா மொமோச்சி. இவன் இதுக்கு முன்னாடி வந்த நிஞ்சாஸ் மாதிரி கிடையாது. இவன் ரொம்பவே மோசமானவன். இதை நான் பயன்படுத்தி தான் ஆகணும். ஷரிங்கன் ஐயோட கக்காஷி, நான் சரியா சொன்னா? ஷரிங்கன்னா என்னன்னே புரியலையே. ஷரிங்கான் இது ஒரு அரிய வகை சக்தி. இந்த சக்தி கண்ணில் தான் இருக்கும். ஷரிங்கானை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய இருக்கு, ரொம்ப நிறைய. 1000 பேரோட ஜுட்சுவ காப்பி பண்ண ஒருத்தன்னு போட்டிருந்துச்சு. கக்காஷி தி காப்பி நிஞ்சா. ககாஷி சென்சே இவ்ளோ பிரபலமானவரா? முதல்ல அவன் தாக்க போறது என்னதான். இதுல தோத்தோம்னா நம்மளோட உயிர் மட்டும்தான் போகும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கதை முடிஞ்சது. இது வாட்டர் குளோன் ஜூட்சு, வாய்ப்பே இல்ல. இப்பதான் கதை முடிஞ்சது. தி ஓத் ஆஃப் பெயின். நல்ல முயற்சி பண்ண, ஆனா அவ்வளவு சீக்கிரம் என்னை ஏமாத்த முடியாது. ககாஷி சென்சேவை இவன் இப்படி அடிச்சு பறக்க விட்டானே, என்னால நம்பவே முடியல. உன் கதையை நான் அப்புறம் முடிக்கிறேன். இப்போ உன் நண்பர்களோட கதையை நான் முடிக்கிறேன். இங்க பாருங்க, பிரிட்ஜ் பில்டரை கூட்டிட்டு இங்க இருந்து எல்லாரும் தப்பிச்சு போங்க. இவனை எதிர்த்து உங்களால ஜெயிக்கவே முடியாது. நாங்க வேகமா எவ்வளவு தூரம் தப்பிச்சு போக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா இவன் எங்களை பிடிச்சிருவான். உங்களை காப்பாத்தினா மட்டும்தான் எங்களால தப்பிக்க முடியும். இத பாரு, உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். என் முயற்சியை நான் கைவிட மாட்டேன். என்னுடைய பேரு நாருட்டோ உசுமாக்கி. சாஸ்கே தயாரா இருக்கியா? நான் சொல்றத முதல்ல கேளு. நல்லாவே கேக்குது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இப்ப திட்டம் போட ஆரம்பிச்சிட்டானா இவனை இப்படி நான் பார்த்ததே இல்லையே. நருட்டோ கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லையே. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க. போய் சண்டை போட்டு உங்க சென்சைய காப்பாத்துங்க. சந்தோஷம். ஆரம்பிக்கலாமா? யா, நான் தயாரா இருக்கேன். சாஸ்கே! அப்ப இதான் உன் திட்டமா? நல்ல திட்டம் தான் நருட்டோ. ஆனா இதெல்லாம் பத்தாது. என்ன ரெண்டாவது சுரிக்கனா? அதுல இருந்து தப்பிச்சிட்டான். என்ன? இந்த வாங்கிக்க ககாஷி ஷாரிங்கன் வாரியர். உன்னை மொத்தமா அழிச்சிடுறேன். ககாஷி சென்சே ஏதோ லக்ல ஜெயிச்சிட்ட, ரொம்ப பேசாத. சரியா சொன்ன, எப்படியோ நீ தப்பிச்சுட்ட. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா உன்னோட கவனம் செதறிச்சு. அவங்க உன்னோட கவனத்தை செதறடிச்சாங்க. அந்த கண்களை வச்சு என்ன பார்க்கும்போது பயங்கரமா கோபம் வருது, சரிதானே? நீ என்ன காப்பி பண்ண மட்டும்தான் செய்யற. ஒரு குரங்கு மாதிரி. இந்த மாதிரி ஏமாத்திலாம் என்ன ஜெயிக்க முடியாது. இதுதான் உன்னோட கடைசி போட்டி, தெரிஞ்சுக்க. சரியா சொன்ன, இதுதான் உன்னுடைய கடைசி போட்டி. இவனோட உயிர் பிரிஞ்சிருச்சு. உன்னோட மாஸ்க வச்சு பார்க்கும்போது பனியில மறைஞ்சிருக்கிற கிராமத்தோட டிராக்கர் நிஞ்சான்னு தெரியுது. இவர் டிராக்கரா? நருட்டோ அப்படின்னா என்னன்னு கூட உனக்கு தெரியாது. அமைதியா இரு நருட்டோ. அவன் நம்மளோட எதிரி கிடையாது. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. பரவாயில்ல, நடந்ததை நீ ஏத்துக்கலனாலும் இங்க நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது நருட்டோ. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அவன் போயாச்சு நருட்டோ. அவனை விட்டு தள்ளு. தேவையில்லாம நான் ஷாரிங்கான அதிகமா பயன்படுத்திட்டேன். போதும், நிறுத்து. நானே பாத்துக்கிறேன். அப்படின்னா உனக்கு உயிர் திரும்ப வந்துருச்சா? நீ என்ன காப்பாத்துறதுக்கு தான் செஞ்சேன்னு புரியுது. இருந்தாலும் கழுத்துல இருக்கிற பிரஷர் பாயிண்ட் தொட்டு இருக்க கூடாது. உன் மனசு முழுக்க வன்மை இருக்கிறதுனால தான் இதை என்ஜாய் பண்றேன்னு நினைக்கிறேன். அவனை சும்மா விட்டுறாத. அடுத்த வாய்ப்பு கிடைச்சா அவன் ஷாரிங்கனை தாண்டி நான் அவனை அழிப்பேன். The Forest of Chakra. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மை என்னன்னா இன்னும் ஜாபுசா உயிரோட தான் இருக்கான். ஜாபுசா உயிரோட இருக்கிறத நினைச்சு நருட்டோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமா, யாரு நீ? இன்னாரி, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? திரும்ப வந்துட்டீங்களா தாத்தா?
அம்மா இவங்க எல்லாரையும் பாருங்க, பாவமா இருக்கு. அவங்க கையில மாட்டினா இவங்க என்ன ஆவாங்க? எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்போ நீ என்ன சொன்ன? ஒரு நிஞ்சாவுக்கு சக்கரால இருந்துதான் சக்திகள் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதாவது கேட்ரா, அதாவது சக்கராவா? ஜுட்சு எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டா போதாதா என்ன? நருட்டோ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். மரத்து மேல ஏறணுமா? அதேதான். அது எப்படி முடியும்? என்ன கேட்டா நீங்க தான் ஏறணும். இதுக்குதான் பயிற்சி முக்கியம்னு சொன்னேன். என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்க தானே சொன்னீங்க சென்சை, ஞாபகம் இருக்கா? இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. திரும்பவும் பாராட்ட மாட்டாரோ? சாக்குரா, யா நீ கலக்கிட்ட சாக்குரா. உன் திறமை மேல எனக்கு சந்தேகமே கிடையாது. சாசுகே சந்தோஷப்படுவான்னு நினைச்சா அவன் இப்படி கோவமா இருக்கானே. சாசுகே மேல நான் நிறையவே நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா பாவம் அவனாலேயும் முடியல. நிறுத்துங்க சென்சே, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. சாசுகேன்னு வெறுக்காம இருக்கணும். இதுக்கு மேல என்னால அசைய கூட முடியல. ஆனா இவங்க மட்டும் எப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க? ஹேய், உனக்கு இந்த வித்தை நல்லா தெரியும், கொஞ்சம் அட்வைஸ் பண்றியா? நாருட்டோ பொறுமையை கத்துக்கிட்டான். இதுக்கு மேல அவன் பலசாலி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது.